ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கலாம், எந்திரிச்சா எந்திரிக்கவே முடியல. அப்புறம் எழுந்து பார்த்தா 8 மணி ஆகிடுச்சு. ஐயோ 8 மணி ஆகிடுச்சின்னு அவசரமாக போய் மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் போட்டியை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டாரு. ஐயோ இது பெரிய வேலையாச்சு, இது கழுவி முடித்து வேக வச்சு இன்னும் பல இதாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது சிக்கனும் கூட வாங்கிட்டு வந்தார். சரி ஃபஸ்ட்டு மார்னிங் சிக்கன் ஒர்க்கை முடிச்சிருவோன்ட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு அவர் குழம்பு எனக்கு வேண்டவே வேண்டான்னிட்டார். சரி ஓகே கிரேவி செஞ்சிடலான்ட்டு கிரேவி கொஞ்சம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவின்னு ஆகிப்போச்சு. அப்புறம் மதியம்தான் இருக்குல்ல போட்டி, அதுக்கு வேறு ப்ளட்டு வேறு கொடுத்துட்டாங்க. இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே தலையே சுற்றிடும். ஏன்னா க்ளீனிங் ப்ராசஸ் தான் ரொம்ப பெருசு. வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன், அதனால் அதை சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துகிட்டு மதியம் சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் வேறு இருக்கிறதுனால காலையிலேயே இதெல்லாம் என்ன சொல்லுவாங்களே பிஃபோர் 10 முடிச்சுட்டு அவசரமாக ஓட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று, எங்கள் வீட்டுக்காரர் ஆசைப்பட்டு கேட்டார் சிக்கன் கிரேவி, அதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போயிடுச்சு. அதனால் அப்போ நீ வேணும்னு தானே செஞ்ச உன்னை 2வது குழம்பு செய்ய வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு நீ உப்பு எக்ஸ்ட்ரா போட்டதானே திட்டிகிட்டு இருந்தார். நான் அப்படிலாம் போடலை. ஏதோ என்ன சொல்லுவாங்களா, அன்பு அள்ளி வீசும்போது கொஞ்சம் மிச்சமாக போக தான் செய்யும், அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக காலையில் டிஃபன் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன, அதை வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னாலே, அதனால் அந்த போட்டியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளட்டை கலந்து செய்ய வேண்டியது தான். என்ன ஃபஸ்ட்டு எல்லோரும் வேக வச்சு செய்வாங்க. ஆனால் நான் அதை அப்படியே நம்ம மசால் மாதிரி வதக்கி விட்டு வேக வச்சாச்சு குக்கரில். அதை ஒரு 10 விசில் விடலாம். என்ன அப்போ தான் நல்லா அந்த போட்டியெல்லாம் பஞ்சு மாதிரி வேகும். அதை எடுத்த உடனே கிண்டி போட்டி கிரேவி செஞ்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ்.